நம்ம யூசுவலா பார்த்தா, விமன் 50 இயர்ஸ் வரைக்கும் பெருசா ஹார்ட் அட்டாக் அவங்களுக்கு வராது. இது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, ஈஸ்ட்ரஜன்ங்கிற ஹார்மோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா, குட் கொலஸ்ட்ரால நல்லா வச்சுட்டு, பேட் கொலஸ்ட்ரால கம்மியா வைக்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப பெரிய ரோல் இருக்கு. பட் மெனோபாஸ்ல 50 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு மெனோபாஸ் ஆயிடுச்சு, ஈஸ்ட்ரஜன் டோட்டலா கம்மியாயிடுச்சு அப்படிங்கும்போது, பேட் கொலஸ்ட்ரால் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாரி ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ்னாலயும் நம்மளுக்கு பிபி, சுகரோட ரிஸ்க் ஜாஸ்தியாகும். இந்த மாதிரியெல்லாம் ஆகுறனால, நம்மளுக்கு ஹார்ட் இஷ்யூஸ் வந்து 50 இயர்ஸ்க்கு மேல வரதுக்கு ரொம்ப நெறைய இருக்கு. இத நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்டின்னா, நம்ம வெயிட் கெய்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஆஸ் இட் இஸ் 50 பிளஸ் அண்ட் மெனோபாஸ் இருக்கும்போது, நம்மளோட பேசல் மெட்டபாலிக் ரேட் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ வெயிட் போடுற டெண்டன்சியும் ஜாஸ்தியாயிடும். அதனால நம்ப கான்ஷியஸா என்ன பண்ண முடியும்னு பார்த்தா, நம்ம வெயிட் கெய்ன லிமிட் பண்ணணும். அதே மாரி ரெகுலரா எக்சர்சைஸ் பண்ணணும். நம்மளோட மாஸ்டர் செக்கப் ரொட்டீனா பண்ணிக்கும்போது, நம்மளுக்கு பிபி வராம, சுகர் வராம அல்லது அதெல்லாம் இருந்துச்சுன்னா, அத நம்ம கண்ட்ரோல்டா வச்சுக்கும்போது, நம்மளோட ஹார்ட்ட நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கலாம்.